ஆனா திரு விஜய் வந்து திருச்சியில மாநாடு நடத்தினாரு. அதுல நிறைய கூட்டம்ன்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்னென்ன? கரெக்டாடுறா கரெக்டாடுறா சரியா? வாய்ப்பில்லை ராஜா. கூட்டம் பாத்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் நடிகர். அவருக்காக அவரை பார்க்கறதுக்காக மக்கள் கூட்டம் வரும். நம்ம தம்பி அஜித்துக்கு வரும் கூட்டம். அதை விட ஐயா ரஜினி வந்தாலும் கூட்டம் வரும். அக்கா நயன்தாரா வந்தாலும் கூட்டம் வரும். தங்கை சன்னி வந்தாலும் கூட்டம் வரும். கூட்டம் எல்லாருக்கும் தான் வரும். 2026 சிஎம் ஆவு. ஆனா கொள்கை என்ன? கொள்கை என்ன? நீ வா வராத. கொள்கை என்ன? வாய்ப்பில்லை ராஜா. அவ்வளவுதானே. 2026 அது தெரியாது. சார் 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 திரு விஜய் வந்து உங்களை மார்க்கெட் காலியானதுனால தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி உங்களை சொன்னாரு. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? விஜய் எனக்கு தம்பி மாதிரி. அவர் கமல்னு சொன்னாரா, இல்ல கமலஹாசன் சொன்னாரா, இல்ல உலக நாயகன் சொன்னாரா, இல்ல வெண்பலி நாயகன் சொன்னாரா? சினிமால மார்க்கெட் காலியானதுனால தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னாரா? சொல்லியிருக்க மாட்டார். அவர் எனக்கு தம்பி மாதிரி. அப்படியே சொல்லியிருந்தாலும் என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும். நான் ரஜினியை சொல்லலை. அப்படி சொல்லியிருக்கலாம், ஆனா நான் சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏன்னா அதனால நான் சொல்லலை. நான் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு சொல்லியிருக்க முடியாது. ஏன் சொல்லியிருக்க முடியாது? அதானா தம்பி, திரு விஜய் அவர்கள் திருச்சி மீட்டிங்ல கேப்டன் பத்தி அதே மாதிரி கேப்டன் மாதிரி அதே டைலாக் பேசுறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா? எனக்கு அப்ப ஞாபகம் வந்துச்சு. அப்ப ஞாபகமாவே இருக்கு. தம்பி அழுவாதீங்க தம்பி. எதுக்கு தம்பி அழுவுறீங்க? அழுவாதீங்கப்பா தம்பி, அழுவாதீங்கப்பா தம்பி, அழுவாதீங்கப்பா தம்பி, அழுவாதீங்கப்பா. அப்ப ஞாபகமா இருக்குது. இப்ப வந்தவங்க எல்லாம் சிஎம் ஆயிடணும்னு முடிவு பண்றாங்க. ஒரு சில பேர் பச்சை பஸ்ல வராங்க, ஒரு சில பேர் ஆரஞ்சு பஸ்ல வராங்க. ஆனா 2026 சிஎம் வரப்போறது நீங்க தான். நீங்கன்னா லேடிஸ்லாம் பிங்க் பஸ்ல போறீங்களா? பிங்க் பஸ்ல வரவங்க. அப்புறம் வேற எதுவும் எழுதல, சரிங்களா? 2026 நம் முதல்வர் அவர் மூலியமாவே இப்போ எப்படி நம்ம கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி 2026 அடுத்த 5 வருஷமும் கஷ்டம் தான் படுவோம். டிஎம்கே தான் ஜெயிக்கும். சார் 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 கூலி படம் செம்ம போர் அடிக்குதுன்னு மக்கள் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். ஜெயிலர் படம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு சார். திரு விஜய் வந்து நோ கமெண்ட்ஸ். 2026 எல்லாரும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம ஊர் மாறி தான் இருக்கு. கரண்ட் பில்லு 1500 ரூபா கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ மக்கள் 3000 ரூபா கட்டுறாங்க. இது மாற்றம் இல்லையா? பால் விலை 24 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இது மாற்றம் இல்லையா? முக்கியமா வீட்டு வரி. வீட்டு வரியில நம்ம எவ்வளவு மாற்றம் பார்த்துருக்கோம். மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கோம். ஒரு 10,000 ரூபா கட்டியிருந்தாங்க, அப்படியே டபுள் ஆக்கியிருக்கோம். பாதி பர்சன்டேஜ் இல்லாம அப்படியே 20,000 ரூபாவா ஆக்கியிருக்கோம் மக்களுக்காக. 2020 26 வரைக்கும் மக்கள் என்ன என்ன கஷ்டப்பட்டாங்களோ நாங்க ஆட்சிக்கு வந்தா 2026 2031 வரைக்கும்
அதே தான் நடக்கும். டிஎம்கே தான் ஜெயிக்கும். மறுபடியும் டிஎம்கே தான் வருவாரு. நம்ம பேர இன்பநிதியும் உள்ள வராரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நம்பிகள், அம்மா அம்பிகள், தம்பி தங்கைகள், முக்கியமா என் மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னை பார்த்து எதிர்க்கட்சிங்க எல்லாருமே பயப்படுறானுங்க. ஆனா உங்களை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. மிஸ்டர் விஜய் in Tiruchi for massive crowd, the great leader of and Tamil Nadu, great leader of Tamil Nadu. ஓகேவா? என்டிகாரனை என்னடா பண்ணீங்க? கொஞ்சம் லூஸ் மாரி பண்ணாம இருங்கடா. நானே ஜெயிப்பேன்டா. 2026ல நம்ம தான். உங்க விஜய் உயிரென்ன வரனா